பாருங்க, நான் இவ்ளோ ஐஸ் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு ஜுரமே வந்தாலும் பரவாயில்லைங்க. இவ்ளோ ஐஸையும் நான் ஒண்டியா சாப்பிட போறேன். பாருங்க, இப்ப நான் நம்ம பிரதர் கிட்ட நான் ஐஸ் தான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த ஐஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிட்ட ஞாபகம். ஒரு சாக்கோ பார் வாங்கியிருக்கேன். இது பாருங்க, கலர் கலரா ஐஸ் விக்குது. பாருங்க, கலர் கலரா பெப்சி விக்கிறாங்க. இது நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் வாங்கி இந்த மாதிரி சிறு வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் நீங்க வியாபாரம் பண்ணி கொடுங்க. ரொம்ப அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. பாருங்க, சின்ன பிள்ளையில வாங்கி சாப்பிட்ட அவ்வளோ ஒரு ஞாபகங்கள்ங்க. இந்த ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் வீட்டில் ₹1 ₹2 இருக்குமா, தருவாங்களா அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் இந்த மாதிரி இந்த சேமியா ஐஸு, பால் ஐஸு, இந்த சேமியாவில் பார்த்தீங்கன்னா சேமியா ப்ளஸ் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு செய்வாங்கங்க. அதில் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இந்த சேமியா ஐஸு. என்னோட டைமிங்லலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது 8th 9th 10th படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே வேலை தாங்க. இப்போதான் உடம்புக்கு ஒத்து வர மாட்டேங்குது. பழைய ஞாபகம் வருது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூலுக்கு போகிறது, இந்த மாங்காய் சாப்பிட்றது, ஸ்கூலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய் புட்டு அது இதுன்னு விற்கிறது, இதெல்லாம் பழைய ஞாபகங்களுக்கு போயிடுது. இந்த சேமியா ஐஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டு பாருங்க. சேமியா பாதாம் செக்க டேஸ்ட்டுங்க. அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு அருமையாக இருக்குங்க. உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் இதே போல வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஞாபகங்களை நீங்க கொண்டு வரலாம். அதே மாதிரி நீங்க இதை மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.